அனைவருக்கும் வணக்கம். இன்று மதிப்புக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளில் இந்த அலுவலகத்தில் வந்ததில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்று டிசம்பர் 25 உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஜீசஸ் பிறந்த இடமான பெத்லகேம், ஜெருசலேமுக்கெல்லாம் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். ஹோலிலேண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வில் ஈஜிப்ட், இஸ்ரேல், நோவா மலை, சீனாய் மலை போன்ற கிறிஸ்தவ புனித ஸ்தலங்களுக்கு நான் ஏற்கனவே சென்று வந்திருக்கிறேன். அதனுடைய அடிப்படையிலும் இன்றைக்கு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற அவங்க பிடிச்சிட்டீங்களா? நிச்சயமா இன்னும் தை பிறக்கல. தை பிறந்த உடனே நிச்சயமாக அதுக்குடைய பதில் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச பிறகு சில இடஒதுக்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி என்டிஏவுடன் அந்த தொகுதி பங்கீடுகளான அட்டவணைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. அதில் சில கட்சிகளுக்கு இந்த தொகுதிகள் சொல்லி வருகிறது. அது உண்மையா? அதாவது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை. அவரோட நாங்கள் போய் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களை பார்த்தது உண்மை. அதுக்கப்புறம் உள்ள செய்தியெல்லாம் உண்மை அல்ல. எல்லாமே பத்திரிகையில் தவறாக அவங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலை. எப்படி பண்ணலாம்னா தேர்தல் எப்படி சந்திக்கிறது, இப்பொழுது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் முந்தி கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் ஒரு விவாதம் மட்டும்தான் பண்ணமே தவிர வேறு இடஒதுக்கீடு பற்றி பேசவோ, இந்தந்த தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவோ அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெறவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவரையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அழைப்பதற்கான முயற்சிகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்புல நேற்று முன்தினம் நடந்த ஒரு கூட்டத்தில் திட்டவட்டமாக அவங்க கூட்டணி தாவேகா அல்ல திமுகவோட கூட்டணிக்கு செல்லலாமா என்ற ஒரு கருத்துக்களோட பேசப்பட்டிருக்கிறாங்க. இந்த முயற்சி எப்படி போகுது? அதாவது இருவருமே கூட்டணியிலிருந்து வெளியில் தான் இருக்கிறாங்க. அதனால் இதை பற்றி நான் எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொது அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் 3 மாதம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், முழுசாக 3 மாதம் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது. 96 தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வந்துச்சு. பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதயமாச்சு. பிறகு சைக்கிள் சின்னம் வந்துச்சு. ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் எந்த நேரத்தில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதாவது இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, அவர்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்காக அவங்கள மாதம் அவங்களுடைய சுமை கூடிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலை குறைப்போம்னு சொன்னாங்க, டீசல் விலை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசு 2 முறை பெட்ரோல் டீசல் விலை குறைத்த பிறகு கூட அவங்க எந்த டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், மானியம் தருவோம்னு சொன்னாங்க மாநில அரசு. அதான் தரல. இப்படி எல்லாமே பொய் வாக்குறுதிகள், போலி வாக்குறுதிகள், போலி மத சார்பின்மை, மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவும் போய் சேருவதற்கு தடையாக இருப்பது, பொய் சொல்லுவது, 100 நாள் வேலை திட்டம் புதுதாக வடிவமைக்கப்பட்டு 124ஆக உயர்த்தப்பட்டு அது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை முடித்து விட்டார்கள் அப்படின்னு. அப்போ மத்திய அரசு தான் அது கொடுக்கு, அதையாவது முதல்ல ஒத்துக்கொள்ள வேணும். பெயர் மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் பொய் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய
இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கி கிறிஸ்மஸ் விழாவுக்கு போய் வாழ்த்து சொல்கிறீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், ஹோலின புனித பயணத்துக்கு நானே போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறீங்க, வரவேற்கிறேன். ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க? தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. அப்போ போலி மத சார்பின்மை தானே. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான ஆட்சி இல்லை, தன்னுடைய மக்களுக்கான ஆட்சியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி வெகு விரைவில் மக்கள் விரோதத்தை சம்பாத்தியம் பண்ணி நிச்சயமாக ஆட்சி அகற்றப்படும் என்பது. தமிழகத்தில் வந்து டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேற கட்சிகளே இல்லைன்ற கருத்து தொடர்ந்து விஜய் வந்து வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது சொல்லணும்னா எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். திமுக சொல்கிற மாதிரி தான், 100 நாள் வேலை திட்டத்தை சொல்கிற மாதிரி தான். இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு. தம்பி விஜயை சொல்லிக்கிட்டே இருக்கார். இது சினிமா இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கணும், வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்போ அவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்குது. வரிசையாக ஒரு 10-15 பேரை வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது அதுக்கு பிறகு பேசிக்கலாம். நான் குறை சொல்லலை, அவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி. 1657 எம்எல்ஏக்கள் இருக்கும், 272 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் நம்முடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது? நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய தம்பியினுடைய இது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ந்து இபிஎஸ் வந்து விஜய் வந்து வரணும், கூட்டணிக்கு வரணும்னு ஒரு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், அவருடைய விருப்பம். அதை பற்றி நம்ம கருத்து ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒத்த கருத்து கட்சிகள்னா ஒன்றாக இணைகின்ற ஒரு கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம்தான். ஒத்த கருத்துன்னா என்ன ஒத்த கருத்துன்னு பார்க்கணும், கொள்கை அளவில் இல்லை. ஒரே முடிவு, 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம், தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் 125 நாளாக உயர்த்திருக்கீங்க. அதே சமயம் இந்த பக்கம் நிதியை வந்து 40% பங்களிக்க மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசு மேலே ஒரு நிதி சுமை. எல்லா திட்டத்துக்குமே ஒவ்வொரு திட்டங்களுக்கும் திட்டங்களின் அடிப்படையில் மாநில அரசு மத்திய அரசு பங்கு இருக்கும். பிரதமருடைய வீடு கொடுக்கக்கூடிய திட்டத்திலையும் 60%, 40%. அது மாதிரி எல்லா திட்டங்களையும் 60%, 40%. நீங்கள் சொன்ன 100 நாள் வேலை திட்டத்திலும் அதை தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே பொய். திட்டத்தையே நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறது பொய். இப்போ நவோதயா பள்ளிக்கு உச்சநீதிமன்றத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நவோதயா பள்ளிக்கு இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு செய்யணுமா வேண்டாமா? இது மாணவர்களுக்கான பிரச்சனை. ஏழை எளிய மாணவர்களுக்காக மத்திய அரசுடைய நிதி அதிகமாக வரும். ஸ்கூலில் பஸ்ஸு விட்டு எல்லா கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போய் படிக்க வைப்பாங்க, தரமான கல்வி கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட பருகூர் தொகுதியில் வரட்டன்னப்பள்ளி கிராமம் பாசறையில் மகேஸ்வரியூர் அம்மா ரத்தன்ராஜன் ஒரு பெரியவர், அவர் கேட்குறாரு, எங்கள் கிராமத்துக்கு நவோதயா பள்ளி வேணும்னு கேட்குறாரு. இதை திமுக அரசு கொடுக்க மறுக்கிறது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக திமுக அரசு மறுக்கிறது? கேந்திர வித்யாலயா பள்ளி இன்றைக்கி எல்லாம் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்குது. 50 கிலோமீட்டர் தாண்டி போய் பஸ்ஸு வந்து விட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மாணவர்களுக்கான, ஏழை எளிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி. அதையும் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறேன்னு சொன்னால் சொல்லிட்டு எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மத்திய அரசு அப்படின்னு.
திமுக அரசு வந்து மாநிலம் முழுவதும் அவங்க கூட்டணி கட்சி சார்பாகவே வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த திட்டத்துல எவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் நிதி சுமை சொல்றாங்க, இன்னொரு புறம் மத்திய அரசு நிதியை ஒதுக்காத பட்சத்துல இந்த திட்டமே முடங்குன்ற நிலையை சொல்றாங்க. அடுத்ததாக மகாத்மா காந்தி பேரை ஏன் எடுக்கணுன்ற கேள்வி வைக்கிறாங்க. இப்படி அடுத்தடுக்கான கேள்வி வச்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா இதற்கான சரியான பதில், இதற்கான விளக்கம் அடுத்த கட்டமா நீங்க இதை மக்கள்கிட்ட நான் சொல்றேன், 125 நாட்கள் வேலை உண்டு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நீங்கள் திமுகவினர் இது கையாடல் பண்ண முடியாது, அவ்வளோதான். பயோமெட்ரிக் சிஸ்டம் முன்னாடி ஒரு பஞ்சாயத்து தலைவர், இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற கிளர்க் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேர், உங்கள் வீட்டம்மா பேர், இவங்க பேர், இவங்க அக்கா பேர், தம்பி பேரெல்லாம் சேர்த்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எடுக்கிறது வழி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஃபீல்டுக்கு போகணும், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பயோமெட்ரிக் உள்ளே போகணும், வெளியே வரும்போது. அப்போ வந்து இதில் யாருக்கும் திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதில் ஊழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். எல்லாம் திமுகவினரே செஞ்சுட்டு இருந்தாங்க. கூட்டுறவு பேங்கில் போயாச்சுன்னாக்கி லோன் யார் கொடுக்குறாங்கன்னா திமுகவை சேர்ந்து மட்டும்தான் லோன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கிராம சபை கூட்டத்தில் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆக இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் நடக்கிறதா என்கின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்படி அரசாங்கம் நடக்குமா? மாணவர்களுக்கு மத்திய அரசு பள்ளி கொடுக்குறது, அது வேண்டாங்க. நிதி கொடுத்தா தரலை அப்படிங்கிறது. 14,85,000 கோடி ரூபாய் இந்த 11 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்தில் மட்டும் 2000 பேருக்கு 6,000 ரூபா வச்சு கொடுக்குறாங்க. 435 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாவட்டத்தில் மட்டும் யார் கொடுக்கா? மத்திய அரசு கொடுக்கும். இன்றைக்கி இந்த இவ்வளவு 4 வழிச்சாலை இன்றைக்கி ரோடு போட்டுருக்கோம். முத தம்பித்துறை அண்ணன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது கிருஷ்ணகிரி டு ஓசூர் போட்டார் 4 வழிச்சாலை. இன்றைக்கி நாடு முழுக்க 4 வழிச்சாலை. எங்கே பாலம், எங்கே ரோடு, இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு நாடு முன்னேற வேண்டும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், கட்டமைப்பு வசதி வேணும். கட்டமைப்பு வசதி இருந்தால் நாடு முன்னேற முடியும். எவ்வளோ தொழிற்சாலைகள், எவ்வளோ கடை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருநெல்வேலி அல்வா கடைங்கிறான், ஆலம்பட்டி கருப்பட்டி கடைங்க வரிசையாக இருக்குது. கொடையார் ஆனந்த் போனுங்க, குருபரப்பள்ளி விஜய் தாபா இருக்குது. இங்கே வரிசையாக கடைகள் எல்லாம் வியாபாரம் நடக்குது, எல்லாம் ரோடு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறவங்க இன்றைக்கி காரில் போகிறாங்க. நாங்கள் கூட நாளைக்கு பெங்களூர் போய் ஃப்ளைட்டில் போகலாம், கோயம்புத்தூர் இறங்கலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அது போயிருந்த விட இங்கே 5 மணி நேரத்தில் கார்லேயே போயிடலாம். இந்த சாலைகள் எல்லாம் போட்டது யார்? வாஜ்பாய், மதிப்புக்குரிய வாஜ்பாய். அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு. இதையெல்லாம் கொடுத்தது யார்? மத்திய அரசு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்குது. ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய் கஞ்சா விற்கிறவனை பிடிக்க முடியாது, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல டிஜிபியை போட முடிஞ்சிருக்கா? உங்களுக்கு இல்லையே. காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லையே. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்து போனாங்களே கள்ள சாராயம் குடிச்சு. காவல்துறையை தான் பார்க்கணும். முதல் அந்த காவல்துறையை வேலை வாங்கணும், அவ்வளோதான். அதை பண்ண தவறிட்டார். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் லாக்அப் டெத், சாத்தாங்குளத்தில் 2 பேர் போராடினாங்க. இது மாதிரி 100 நாள் வேலை திட்டம். பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் கோயபல்ஸ் தத்துவம்னு பேர். அது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மைன்னு அர்த்தம். நீங்களே பார்ப்போம், இத்தனை தடவை இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஒருவேளை உண்மையாக இருக்கும்னு எண்ணம் வந்துடும். திரும்ப திரும்ப சொல்கிறது. ஆனால் இறைவன் ஒருத்தன் இருக்கான். ஏன்னா நான் முதலமைச்சரை யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, அவ்வளோதான். எஸ்ஐஆர்ல கடுமையான எதிர்ப்பு கிளம்புனது. 97 லட்சம் கிட்டத்தட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மீண்டும் வாக்கு வேணும்னு கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்கிறவங்க. இல்லை, அதாவது இருக்கிறவங்க தானே கேட்பாங்க. இப்போ உங்கள் ஓட்டு, இப்போ என் தொகுதியில் 40,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் குறைஞ்சிருக்கு. முதலமைச்சர் தொகுதியில் 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த 1 லட்சம் ஓட்டு என்ன ஆச்சு? அப்போ 2002 இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவங்க இதுவரைக்கும் உயிரோடு இருக்காங்க. 2002 இருந்து செத்தவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஆமாம், கவிஞர் புலமைப்பித்தனுடைய ஓட்டும் இருக்கு, இறந்து போயிடுச்சு. இது திமுகவுக்கு வருத்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ 10 லட்சம் வாக்காளர்கள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு.
இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் பண்ணி நேரில் தகுந்த ஆதாரத்தோட ஆஜராகணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லு. ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான். அது வந்து ரெண்டாவது 10 லட்சம் இல்லை, அதாவது அதுலேயும் தேர்தல் ஆணையம் அவர் முதலமைச்சர் சொல்கிறார், இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் கேட்குறாங்க, இது கூட தெரியலையா, எல்லாம் மத்திய அரசு ஆட்கள் தானே அப்படின்னு. இது பணி செய்கிறதுலாம் யார்? பிஓலோஸ் யார்? தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்தவர். ஆனால் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லி சொன்னால் இது பொய்யா உண்மையா? இது மாதிரி எத்தனை பொய், எல்லாமே பொய். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பொது திருமாவளவன் வந்து நீதித்துறையிலும் நீதிபதிகளிலும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறேன்? இதுதான் ஆட்சிக்கு பிடிச்ச கேடு. இப்படி தான் 20 அம்ச திட்டம் முதல்ல கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ஏன் எமர்ஜென்சி கொண்டு வந்தால், நான் யாரும் லைவில் போயிட்டுருக்கோம், யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அப்போ இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் வச்சுருக்கிறோம், இந்திரா காந்தி அம்மையார் வேணால் அதை வந்து பங்கெடுத்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. இதே ரெக்கார்டு இருக்குது. அது மாதிரி இப்போ கூட்டணி கட்சியில் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னா அவங்க நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. நீதிபதிகள், அதாவது நம்முடைய நிர்வாகம் ஒரு பக்கம், நீதி நிர்வாகம் ஒரு பக்கம், இது எல்லாம் பேரலாக இருந்தால் தான், ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு போனால் தான் ஒரு ஆட்சி நல்ல முறையில் நடத்த முடியும். இல்லைன்னா நிர்வாகத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு இது வந்துடும். இன்னொன்று, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், முதலமைச்சராகவே இருந்தார். மத்திய அரசோடு ஒரு உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லி, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு சொன்னார். நாடு நல்லா இருந்துச்சு. இப்படி எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு திட்டிகிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு இவங்க இது பண்ண முடியும்? எப்படி மத்திய அரசுடைய ஒரு நிதியெல்லாம் எப்படி வாங்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் மேலே நல்ல எண்ணம் இருந்தால் மத்திய அரசிடம் அந்த பணத்தை வாங்கி எவ்வளோ தூரம் வாங்கி மக்களுக்கு கொடுக்கணுமோ அதைத்தான் செய்யணும். நவோதயா பள்ளி வேண்டாம், 100 நாள் திட்டம் வர சொல்லதே வர வேண்டாம். இப்படி சொன்னால் நம்ம எப்படி செய்ய முடியும்? இது மக்கள் தான் சீர்தூக்கி பார்க்கணும். நீங்கள் தான் மக்களுக்கு சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். எங்கள்கிட்ட மட்டும் கேட்குறீங்க, அங்கே போய் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க.